வந்து அவங்க வந்து ஒரு பனம்பழமும், அப்புறம் வந்து தாமரைப்பூ தண்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் வந்து பனம்பழம் சின்ன வயசில சாப்பிட்ருக்கேன். ஆனால் தாமரைப்பூ தண்டு வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால் ஈவினிங் போல் தான் டைம் கிடச்சிச்சு ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் தான் வந்து வெளியே வந்து அடுப்பு கூட்டி ஓலையெல்லாம் வச்சு அதில் வந்து பனம்பழத்த சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது பனம்பழத்த அவிச்சு தருவாங்க. எப்படின்னா முந்தின நாள் ஈவினிங்கு அது வந்து அழகாக நல்லா அது என்ன இலக்கா கீறுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கீறி அதுக்கப்புறம் வந்து பெரிய பானையில் போட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு அவிச்சு வச்சுருப்பாங்க. அப்புறம் காலையில் வந்து எந்திரிச்சோடனே அதை வந்து சாப்பிடுவாங்க. நல்லா அழகா டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். அப்படின்னு வந்து நல்லா ஊறி அந்த சாரெல்லாம் இறங்கி அது ஒரு வாசனையாக வேற இருக்கும். அந்த பானை அவிச்சிருக்கிறதுல அப்படியே வாசனை அப்படி இருக்கும். நல்லா சுடும்போது அந்த வாசனை வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போதும் சரி தான், இப்போ வளர்ந்த பிறகும் சரி தான், எனக்கு வந்து வாசனையும் அந்த கலரு, மணம் இதெல்லாம் வந்து டேஸ்ட்டுமே மாறாத ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனை மரத்தில் உள்ள பொருள் தான். கிழங்கும் சரி, நொங்கு அதே மாதிரி இந்த பனம்பழம் எல்லாமே வந்து அப்போ சின்ன வயசில் என்ன வாசனை, என்ன டேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சோ அதே தான் இப்போவும் தெரியுது. அப்புறம் அப்படியே மஞ்சள் கலரில் அப்படியே அழகாக வந்துச்சு. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இனிமேல் இதில் மேலே இருக்க அந்த கருப்பாக கூட இருக்கக்கூடிய தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து கத்தியை வச்சு நல்லா சீவி அந்த எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. நல்லா சூப்பராக டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு நான் பிச்சு கொஞ்சோண்டு சாப்பிடவும் செஞ்சுட்டேன். சின்ன வயசில் சாப்பிட்டது அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் சாப்பிட்றேன். ரொம்ப நாள் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பேன், ஆனால் முடியாது. செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு.